ஒரு அழகான காலையில் கடற்கரையில் ஷியாம் என்ற மயில் தனது வண்ணமயமான இறகுகளை விரித்து காட்டிக் கொண்டிருந்தான். அவன் தன் அழகில் மயங்கி மற்ற பறவைகளை விட தான் உயர்ந்தவன் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அருகில் இருந்த பனை மரத்திலிருந்து ராஜா என்ற சின்ன குருவி படபடவென பறந்து வந்து ஷியாமின் பக்கத்தில் இறங்கினான். என்ன ஷியாம் மயில், இன்னைக்கு என்ன ஸ்டைலா இருக்கு என்று கிண்டலாக கேட்டான் ராஜா குருவி. ஷியாம் ராஜாவை வெறுப்புடன் பார்த்து, போடா ராஜா, உனக்கு என்ன வேலை? இந்த அழகை ரசிக்கிறதுக்கு கூட லாயக்கு இல்லாதவன் நீ என்று கௌரவமான தோணியில் பேசினான். ராஜா சிரித்துக்கொண்டே, சரி சரி, அழகிருக்கு, ஆனா அது மட்டும் இருந்தா போதுமா? நான் எவ்வளவு வேகமா பறக்க முடியும் தெரியுமா? கடல் கரை முழுவதும் சுத்திட்டு வர 1 நிமிடம் நேரம் கூட ஆகாது என்று பதிலுக்கு கூறினான். ஷியாம் ராஜாவின் பேச்சால் எரிச்சலடைந்தான். ஆனால் பறப்பதில் குருவிகளை வெல்ல முடியாது என்பது அவனுக்கும் தெரியும். அதனால் மௌனமாக இருந்தான். அப்போது கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த ஒரு சின்ன பையன் கையில் இருந்த வேர் கடலை பொட்டலத்தை கீழே தவறவிட்டான். ஷியாம் அந்த வேர்வ கடலை பொட்டலத்தை பார்த்து ஆசைப்பட்டான். ஆனால் அவன் உயரமான கால்கள் காரணமாக குனிந்து அதை எடுக்க முடியவில்லை. ராஜா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு படபடவென பறந்து சென்று வேர்க்கடலை பொட்டலத்தை கொத்தி எடுத்து வந்து ஷியாமின் முன்னால் வைத்தான். ஷியாம் ஆச்சரியத்துடன் ராஜாவை பார்த்தான். எதுக்கு இப்படி செய்தே என்று கேட்டான். ராஜா புன்னகைத்து, நட்புக்கு இதெல்லாம் ஒண்ணுமில்லை ஷியாம். உனக்கு அழகு, எனக்கு வேகம், 2 சமம்தான். நாம் எப்போதும் ஒற்றுமையாக இருக்கலாம் என்று ராஜா கூறினான். ஷியாம் புன்னகையுடன், நண்பேண்டா, வாடா மச்சான் என்று பறந்து சென்றார்கள். Subscribe for more videos. Subscribe for more videos. Subscribe for more videos.